Praise the Lord. 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 Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. மகாபரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit of God, இந்த வேளையிலும் தாமுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. we are eagerly waiting upon your presence, O Father. ஆவியான தேவனே, எங்களை நீ நிரப்பி நடத்துவீராக. Holy Spirit of God, fill us and guide us, Lord. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Without your presence we can do nothing, Father. கர்த்தரே, ஆவியானவர் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். Holy Spirit of God, our Lord, we welcome you. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, My beloved people of Christ, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மை சந்திக்க எங்களுக்கு கர்த்தர் தந்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். even today I thank God for giving me this opportunity to meet you all. இப்பொழுதும் கூட நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நாம் தியானித்து நாம் பாடி நாம் ஆராதிக்கலாமா? Even today let us sing, meditate and worship our Lord. அவருடைய அளவில்லாத கிருபையும் இரக்கமும் தான் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக்கியது. His abundant grace and mercy has given us this salvation. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றால் நாம் இன்று பரிசுத்தவானாய் இந்த உலகத்தில் வாழ முடியாது. If it is not of his grace, we will not live a holy life in this world. அவர் நமக்காக செய்த தியாகத்தை எண்ணி பாடி நாம் துதிக்கலாம். Let us all think and remember his sacrifice and worship the Lord. வீடுகளில் இருந்தபடி ஒவ்வொருவரும் கர்த்தரை துதித்து நாம் ஆராதிப்போம். As you are in your houses today, join with us to worship the Father. அவருடைய தியாகத்தை குறித்து, என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்ற பாடலை நாம் பாடலாம். What a sacrifice is this song that we are going to sing now. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. பாடலாமா? Shall we sing? என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. விண்தூதர் போற்றிடும் பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே. விண்தூதர் போற்றிடும் பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே. மாட்டு கொட்டிலை வாஞ்சி தீரையா, மாட்டு கொட்டிலை வாஞ்சி தீரையா, மானிடர் மேல் அன்பினார். என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. அவரை போல மாற்றும்படி தான் அவர் நமக்குள் வந்தார். He came into us to change us to be like him. அவருடைய நோக்கமே அவரை போல நம்மை மாற்றுவதுதான். His purpose for us is for us to become Christ-like. அவரை போல் மாற வேண்டும் என்று வாஞ்சையோடு நீங்கள் பாடுங்களேன். Shall we all sing thinking that we need to become Christ-like? அந்த வாஞ்சை உங்களை அவரை போல் மாற்றும். And that eagerness will surely make you Christ-like. ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனை ஈயுவரை, ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனை ஈயுவரை, பாடுகள் பங்கா
பங்காய் கண்டீரையா, பாடுகள் பங்காய் கண்டீரையா, பாவியை மீட்பதற்கா என்ன தியாகம் என் கல்வாரி நாயகம், என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ, தலையை சாய்த்திடவோ, உமக்கு ஓர் ஸ்தலமும் எங்கும் இல்லை, தலையை சாய்த்திடவோ, உமக்கு ஓர் ஸ்தலமும் எங்கும் இல்லை, உம்மடி சுவட்டில் நான் செல்லவே, உம்மடி சுவட்டில் நான் செல்லவே, உன் பாதை காட்டினீரே, என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. அவரை போல மாறுவதுதான் நம்முடைய லட்சியம். Our goal is to become Christ-like. அவருடைய சிலுவையின் தியாகத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. Think for a second the sacrifice in the Calvary. அந்த அன்பு நம்மை மாற்றாமல் இருக்கவே இருக்காது. That love will never cease until changing us. சகோதரனே, சகோதரியே, My beloved brother and sister, அவருக்காக மாற வாங்க. come forth to become Christ-like. அவரை போல மாற நீங்கள் சபைக்கு வாங்க. Come to the church to become Christ-like. அவரை போல மாறுவதற்காக நீங்கள் உங்களை தியாகம் பண்ணுங்க. Sacrifice yourself to become like Christ. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். Definitely Jesus will change you. பாடுகள் உள்ள உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே, பாடுகள் அல்லோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே, உம்மோடு நானும் பாடு சகிப்பேன், உம்மோடு நானும் பாடு சகிப்பேன், என் ஜீவனையும் வைத்து என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ, இன்பம் இனி எனக்கே என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ. பாடலாமா? அவரே நமது இன்பம். ஹல்லேலூயா. God is our happiness. Can you sing with me? இன்பம் எனக்கினி ஏன் என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ, நேசரின் பின்னே போக துணிந்தே, நேசரின் பின்னே போக துணிந்தேன், பாசம் என் மேல் வைத்ததா, என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ, என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. அவர் நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்துல தலை சாய்க்க கூட இடமில்லாதபடி சுற்றி திரிந்தார். God came to this world to save us, and for that he had no place even to rest. நம்ம ரட்சித்து வைப்பதற்காக அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் இல்லையே. His sufferings were not very little to save us. அவருடைய கல்வாரி அன்பை தியானிக்கிற ஒவ்வொருவனும் அவர் அன்பை விட்டு பிரிய முடியாது. Each and everyone who ever meditates on his Calvary can never leave him. மகளே, மகனே, இன்று அவருடைய அன்புக்கு ஓடி வா. My beloved sons and daughters, run to God's love today.
அவர் உனக்குள் இருந்து உன்னை மாற்றும்படி விரும்புகிறார். God wishes to come inside you to change you. அவர் நமக்காக பட்ட பாடுகள் எவ்வளவு சொல்லவே முடியாது. We just cannot mention the sufferings that God underwent for us. அந்த அன்பை தியானிக்க வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Come forth to meditate His love. God will surely bless you. அந்த அன்புக்காக நீங்கள் இசைந்து ஓடி வாங்க. அந்த அன்பு உங்களை பரிசுத்தமாக்கும். Run unto Jesus Christ for His love, and the love will definitely change you and cleanse you. அவரை ஆராதித்து பாடுவது மாத்திரமல்ல, அவருக்காக வாழ்வதே ஆராதனை. Not only singing and worshiping Him, but living a life for Jesus is a real worship. உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். Surrender your life to Jesus and God will bless you. உங்க வாழ்க்கையை இந்த சத்தியத்துக்கு ஒப்புக்கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Surrender your life to this truth and God will bless you. உங்க வாழ்க்கையை சபைக்கு ஒப்புக்கொடுங்க, சபை மூலமாய் நீர் ஆசீர்வதிக்கப்படுவாய். Dedicate your life for the church and surely through the church God will உங்களுடைய bless you. வாழ்க்கையை உங்களுடைய ஊழியக்காரர் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ள வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Sit at the feet of the minister of God and learn the truth and definitely God will bless you. God is going to come very soon. கர்த்தர் வரப்போகிறார். God is going to come soon. ஆயத்தமாவோம். Let us get prepared. மற்றவரையும் ஆயத்தப்படுத்துவோம். Let us also prepare others for it. ஆமென். Amen. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, My beloved people of God, கர்த்தர் வருகிற கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are living in the last days of the coming of Christ. அவருடைய வருகை, ரகசிய வருகை மிக மிக சமீபம். The secret coming of Christ is very, very near. அவருக்காக நாம் ஆயத்தப்படுவதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற மிக முக்கியமான வேலை. The important thing that we need to do is getting prepared for His coming. மத்தேயு 24 அதிகாரத்திலே 42 வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால், If we see in Matthew chapter 24 verses from 42, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். therefore keep watch, because you do not know on what day your Lord will come. 44 வசனத்துல, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷ்குமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். In 44 we see that God commands us to His disciples, so you also must be ready, because the Son of Man will come at an hour when you do not expect Him. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றால் அவருடைய சீஷர்களுக்கும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் எல்லாருக்குமே அவர் இந்த செய்தியை நமக்கு தருகிறார். When He says that even you too be ready, then it means it not only to His disciples and His followers, it is also for you and me. அது மாத்திரமல்ல, 45வது வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், Not only that, if you notice in verse 45, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? who then is the faithful and wise servant whom the master has put in charge of the servants in his household to give them their food at the proper time? ஏற்ற வேளை என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. It is mentioned about the proper time and also about at the proper time giving food to the master. ஏற்ற வேளை என்றால் என்ன? இப்பொழுது கர்த்தர் வருகிற இந்த கடைசி கால ரகசிய வருக வேளைக்கு ஏற்றபடி ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். Which is the proper time, and we need to make the people ready for the coming of the Christ at this time. ஏற்ற வேளையான இந்த கடைசி நேரத்தில் மணவாட்டிகளாய் சபை மாற வேண்டும். At this end time, and this is the proper time where the church needs to become the bride. அதற்கேற்றபடி அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And we need to give them the food accordingly. காரணம், அந்த போஜனம் தான் மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போகும்படியாய் மணவாட்டிகளை உருவாக்கக்கூடிய சத்தியத்தை கொடுப்பது. The reason is that the food is the word that makes the bride ready to meet the bridegroom in the mid of the sky. ஆமென். கர்த்தரை போல மாற வேண்டும் என்றால் கர்த்தர் கொடுத்த அந்த உபதேசங்களை பிராக்டிஸ் பண்ணும்படி ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். In order to become Christ-like, we need to tell the people to practice what God said. அவருடைய சத்தியத்தை கடைபிடிக்கும்போது மாத்திரம்தான் நாம் கிறிஸ்துவை போல சுபாவம் உள்ளவர்களாய் மாற முடியும். Only when you follow the teachings of Jesus Christ will you become like Christ. அதை தான் பிலிப்பியர் 2:12 அவர் தெளிவாக நமக்கு எழுதியிருக்கிறார். That is what we see in Philippians chapter 2 verses 12. அங்கே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். It is said that we need to work out on our salvation with fear and trembling. காரணம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். The reason is we have received our salvation.
ரட்சிப்பை பெறாத உலகத்தாருக்கு அவர் சொல்லவில்லை. This is not said to the people of the world who have not been saved. எனவே ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவிடமிருந்து. And so we have received the salvation from Jesus Christ. அந்த ரட்சிப்பை பெறுவதற்காக தான் கர்த்தர் பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தி விலைக்கரையம் கொடுத்து நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். Only to give us this salvation, God has suffered a lot on the cross, and he died on the cross and shed his blood for us. ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கிடைத்தது. Salvation has been given to us for free. ஆனால் அவர் அதை இலவசமாய் பெறவில்லை. But he did not get it for free. அவர் பாடுபட்டு துன்பப்பட்டு வேதனையோடு சொல்ல முடியாத துன்பப்பட்டு தான் நமக்கு அந்த ரட்சிப்பை வாங்கி தந்திருக்கிறார். He has suffered a lot and went through a lot of persecutions, and he has paid a very big price for it to give us the salvation. அது மாத்திரமல்ல, விலையேற பெற்ற அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். Not only that, he shed his priceless blood for us. காரணம் நம்மை விலையேற பெற்ற அந்தஸ்துள்ள மணவாட்டியாய் மாற்றுவதற்காக. What is the reason? The reason is to make us the bride of the bridegroom. இதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். We should understand this clearly. சபையாரே, இதை சரியாக புரிந்து கொண்டால்தான் நாம் அடுத்த நிலைக்கு போக முடியும். Church of God, only when you understand this very clearly, you can go to the next step. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மகிமையை தெரிந்தால்தான் அதை பாதுகாக்கும்படி நமக்கு தெரியும். Only when you know the glory and the value of the salvation that you have received will you keep it safe and secure. நீங்கள் ரட்சிப்பை பெற்று சபைக்குள்ளே வந்தீர்களே, அதனுடைய விலைக்கரையம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you know what was the price given for you to be saved and come into the church of God? ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தாரே, அதை பாதுகாக்க வேண்டுமே என்ற அக்கறை உங்களுக்கு இருக்கிறதா? Do you care to even save the salvation that you have received? அந்த அக்கறை இருக்கும்படியா இருந்தால்தான் ஆவியானவர் உங்களை முன்னேறி செல்ல வைக்க முடியும். Only when you care about it will the Holy Spirit of God help you to go to the next step. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பெற்ற ரட்சிப்பை பாதுகாத்து நீங்கள் அதில் முன்னேற பிரயாசப்படணும். That is why Apostle Paul says you need to safeguard the salvation that you have received, and you have to work on it to progress in it. அநேக சபைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்திலே வளரவில்லை, இன்னும் முன்னேறி செல்வதில்லை. In so many churches we see that the people of God have not progressed in holiness, and they have not gone to the next step. காரணம் என்னவென்றால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பின் மகிமையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. The reason is because they have not understood very clearly the value and glory of the salvation that they have received. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல, அவருடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ளுகிறோம், அவருடைய ரட்சிப்பை பற்றி நாம் புரிந்திருக்கிறோம். But you and me are not like that. We have very well known the value of the salvation. எனவேதான் நம்முடைய ரட்சிப்பை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். That is why we need to complete our salvation. நாம் ஆவியிலே ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம். We have received salvation in our spirit. ஆனால் ஆத்துமா இன்னும் ரட்சிக்கப்படலையே. But our soul has not yet been saved. ஆத்துமாவை ரட்சிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Jesus Christ has come into us in our spirit to save us in our soul. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள், உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? Do you know that Jesus Christ is dwelling inside you in your spirit? இந்த சத்தியத்தை நாங்கள் பலமுறை விவரித்து காண்பித்துக் கொண்டே வருகிறோம். I'm very often talking about this to you very clearly. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் இப்பொழுது நமக்குள்ளே தங்கி வாசமாய் இருக்கிறார். Jesus Christ becoming a spirit has come inside you to dwell inside you. அவர் மூலமாய் நாம் இசைந்து அவரிடம் சேர்ந்து வாழ்ந்தால் நாம் ரட்சிப்பை பூரணப்படுத்த முடியும். Through him, when we work with him, we can definitely complete our salvation. அதற்கு தான் பரிசுத்த வேத கற்பனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். That is why God has given the Holy Bible and the commandments in our hand. இப்பொழுது இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? Now what should we do to complete and fulfill our salvation? நாம் எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கலாமா? Let us turn to 2 Corinthians chapter 3 verses 17 and 18. நான் தமிழிலே வாசிக்கிறேன். I will read it in Tamil first. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Verse 17 says, Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து விசுவாசிக்க வேண்டும். You need to very clearly believe that Lord is in spirit and he dwells inside you in your spirit. காரணம் பரிசுத்த ஆவியினாலே நாம் மீண்டும் பிறந்தோம்.
The reason is we have been born again only through Holy Spirit. நாம் மீண்டும் ஆவியிலே பிறந்த ஆவிக்கு உரியவர்கள். We are the ones who are the spiritual beings who have been reborn in spirit. நாம் பழைய மனிதர்களைப் போல பழைய மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. We are not the ones who belong to the old flesh. இந்த உலகத்துல வரும்பொழுது நாம் தாயின் வயிற்றிலே பிறந்து மாம்சத்தின்படி பிறந்தோம். When we came into this world, we were born through our mother in flesh. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பினால் அவருடைய ஆவி நமக்குள் வந்ததால் நம் ஆவி மீண்டும் உயிரடைந்து பிறந்திருக்கிறது. But since we received the salvation through Jesus Christ, we have become a spirit being and we have been reborn in our spirit. அதை தான் regeneration என்று சொல்லுகிறோம், மறுபடி பிறந்தோம் என்று சொல்லுகிறோம். That is what we say, that reborn and regeneration, that is being born again. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமுக்கு அவர் விவரிக்கிறார். That is why Jesus told to Nicodemus that you need to be born again in this world. நாம் ஆவியிலே பிறந்தோம் என்றால் ஆவியிலே தான் வளர வேண்டும். If we were reborn in our spirit, then we need to grow in our spirit. அதற்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். That is why the Holy Spirit of God has come inside us and he is dwelling inside us. இப்பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். Now let us look at 2 Corinthians chapter 3 verses 18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். And we who with unveiled faces all reflect the Lord's glory are being transformed into his likeness with ever increasing glory which comes from the Lord who is the Spirit. பாருங்க எவ்வளவு தெளிவா அழகா ஆவியானவர் நமக்கு விவரித்து இருக்கிறார். Did you see how clearly the Holy Spirit of God has explained us? நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பார்க்கிறது போல காணணுமா? We with unveiled faces we need to look at the Lord's glory that is reflected. காரணம் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்து விட்டார். Because God has already given us the salvation. இப்பொழுது அவருடைய மகிமையை நாம் தினந்தோறும் பார்க்கணும். Now each and every day we need to look at his glory. அவர் மகிமையாய் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He is dwelling inside us with his glory. அப்பொழுது நாம் எப்பொழுதுமே தினந்தோறும் கர்த்தரை பார்க்க வேண்டும். So each and every day we need to look at Jesus. கர்த்தரோடு பேச வேண்டும். We need to speak with the Lord. கர்த்தரோடு பழக வேண்டும். We need to fellowship with the Father. இந்த ரகசியத்தை தான் சபையார் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். This is the secret that the church has to very clearly understand. நமக்குள்ளே ஆவியானவர் இருப்பதனால், Since the Holy Spirit of God is inside us, நம்மை அவர் தொடர்பு கொள்வார். he will definitely communicate with us. நாம் அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். And we need to communicate with him. ஆவியானவரோட தொடர்ந்து நீங்க பேசி பழக்கம் இருக்கா? Are you used to communicating with the Holy Spirit? ஒவ்வொரு நாளும் நீ எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லித்தாங்க, என்ன நடத்துங்கன்னு கேக்குறீங்களா? Each and every day are you asking him to help you to walk in the right path? வேதத்தை வாசிக்கும்போது ஆவியானவர் பல ரகசியங்களை சொல்லி கொடுக்கறாரா இல்லையா? When you are reading the Bible, is the Holy Spirit of God teaching you from it, and is he explaining all the things to you? அதுதான் கண்ணாடியிலே பார்க்கிறது போல பார்க்கணும் என்றால் என்ன? What is the meaning of looking the reflection of the glory like looking at the mirror? உதாரணத்துக்கு நீங்க கண்ணாடியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். For example, you very well know about a mirror. பல வீடுகள்ல பீரோ இருக்கும், அந்த பீரோலயே ஒரு கண்ணாடி இருக்கும். In your houses you might have bureaus, and nowadays you also see mirrors inside the bureaus. எதுக்காக அந்த கண்ணாடியை பீரோல வச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். Why have they kept those mirrors in the bureau? காரணம் தன்னோட முகத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி பார்க்கிறதுக்காக தான் எல்லா வீட்லயும் கண்ணாடி இருக்கு. The reason is you need to look at yourself to see if you are looking good or bad through the mirrors. And that is why we have mirrors at home. நம்ம சரியில்லைனா, முகம் சரியில்லைனா அதை அழகுபடுத்துறதுக்கு நிறைய பவுடர், நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முகத்தை சரியா வச்சுக்கிறோம். If a face is not looking good, then we have lot of powders and creams for it to make us look perfect. உடை சரியில்லைனா வெளியில போகும்போது அதை சரிப்படுத்திக் கொள்ள இந்த கண்ணாடியை நாம் பயன்படுத்துகிறோம். While going out to look after our dress and to arrange it, we use the mirrors. இது நமக்கு நல்லாவே தெரியும், எல்லாரும் கண்ணாடி முன்னாடி நின்னு தான் இருக்கோம். We very well know because we all have stood before a mirror.
அதே போல தான் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு உன்னை சரிப்படுத்திக்கணும்னு தெரியுதே. Just like that, how you know to stand before a mirror and correct yourself. ஆவியான கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும், என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புரிகிறதா? Just like that, you need to understand that you have to stand before the Holy Spirit of God to correct yourself. அப்ப கண்ணாடி உன்னை சரிப்படுத்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சரிப்படுத்த மாட்டாரா? If a mirror could correct you, won't the Holy Spirit of God correct you? கண்ணாடி வெளிப்புற தோற்றத்தை தான் அது காண்பிக்கும். The mirror shows the outward look of you. ஆனால் ஆவியானவரோ உன் உட்புற அழகை அவர் காண்பிப்பார். But the Holy Spirit of God will show you your inner being and your inner thing. காரணம் நம்மை உட்புற அழகாக உள்ளே அலங்காரத்தோடு நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக தான் ஆவியானவர் காத்து கொண்டு இருக்கிறார். The reason is the Holy Spirit of God is waiting to correct you inside. அதற்காக தான் நாம் சுத்திகரிக்கிறோம். That is why we are cleansing ourselves. அதற்காக தான் நம் பாவங்களை தினந்தோறும் அறிக்கை செய்கிறோம். That is why we are each and every day confessing our sins. கர்த்தருடைய கண்ணாடி என்ன? அது வேத புத்தகம். What is the mirror of God? It is the Holy Bible. கர்த்தருடைய கண்ணாடி என்ன? அது ஜெப வேளை. What is the reflection of God? It is the prayer time. கர்த்தரை பார்க்க வேண்டும், அவர் முன்பு நிற்க வேண்டும் என்றால் அதற்கு அதிகமாக ஜெப நேரத்தை ஒதுக்க வேண்டும். If you need to see God and if you need to stand before him, then you have to set right more time in prayer. அவருக்கு முன்பாக இருந்து நாம் அவரை தரிசிக்க வேண்டும். You should stand before him and then you need to look at him. மோசே தேவன் மேலே மலைக்கு மேலே அழைத்தார். God called Moses to come upon the mountain. தன்னோடு தனியா இருக்க வேண்டும், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். He also said that he has to come alone and no one should be with him. அப்படியே மோசே மலை மேலே சென்று கர்த்தரோடு தங்கி இருந்தார். And just as he said, Moses went upon the mountain to stay with the Lord. தேவனுடைய முகத்தை இவர் பார்க்க ஆரம்பித்தார். He started to look upon the face of the Lord. அவரோடு பேச ஆரம்பித்தார். He started to talk with him. அவர் முகத்தில் இருந்த தேவன் முகத்தில் இருந்த மகிமை மோசேயின் முகத்துக்கு வந்து விட்டது. The glory that was on the face of the Lord came on the face of Moses. தேவனுடைய பிரகாசம் மோசே முகத்திலே பிரகாசித்தது. The light and brightness of the Lord came upon Moses. எப்படி கண்ணாடி போல அந்த முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. How did it happen? Just like the reflection in a mirror, it came upon him. அதுதான் தன்னை பார்க்கவும் தன்னோடு கர்த்தர் பேச வேண்டும் என்ற ஆவலிலே மோசேயோடு தேவன் இருந்தார், தேவனோடு மோசே இருந்தார். The eagerness in which Moses had, we see that God spoke with Moses. தேவனோடு இருந்த பின்பு அவர் ஜனங்களை பார்க்கும்படி கீழே இறங்கி வந்தார். After being with the Lord for a while, he came down to look at the people. தேவனுடைய சத்தியமான பிரமாணத்தை கொண்டு வந்தார். He brought the commandments of the Lord. அதை ஜனங்களுக்கு கொடுக்கும்போது, but while giving it to the people, ஜனங்கள் மோசே முகத்தை பார்க்க முடியல. The people couldn't look at the face of Moses. மோசஸ் முகத்துல என்ன மாறுதல் வந்துச்சு? What was the change in the face of Moses? அவங்களாம் சொன்னாங்க, உங்க முகத்தை என்னால பார்க்க முடியலன்னு சொன்னதுனால மோசே தன் முகத்தை முக்காடிட்டு மறைத்து கொண்டார். They all said that we couldn't see your face. Then Moses covered his face with a cloth. அந்த அளவுக்கு மோசேயின் முகத்துல தேவனுடைய பிரகாசம் இருந்தது. That much of reflection of the glory of God was upon Moses. அதே போலதான், just like that, கர்த்தராகிய ஆவியானவருக்கு முன்பு நாம் எப்பொழுதுமே தங்கி இருக்க வேண்டும். We need to always stand before the Holy Spirit of God. உலகத்தை விட்டு குடும்பத்தை விட்டு நீங்கள் மோசே போல ஒதுக்கி வைத்து தேவனோடு உட்கார வேண்டும். Leaving back this world and leaving the family, you just like Moses, you need to spend time with the Lord. அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை வேதத்தின் மூலமாய் நம்மேல் பிரகாசிக்கும். Only then the glory of the Lord through the word will reflect on you. அதைதான் அவர் சொல்லுகிறார், நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல காண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. That is what Bible says, with unveiled faces all reflect the Lord's glory, are being transformed into his likeness with ever increasing glory. நமக்கு अनेक நேரங்களிலே பிரச்சனை. So many times we are facing problems. வேதனையோடு வாழ்க்கை நடத்துகிறோம். We just live a life in a very terrible way. பிரச்சனையோடு கஷ்டங்களோடு தான் நம்ம வாழ்க்கையை நடத்துறோம். We have a lot of problems and we go through it. அதற்கு அதிகமான காரணம் என்ன தெரியுமா? What is the most important reason for it? இந்த ஆவியானவருடன் நாம் அவருக்கு முன்பு நாம் உட்காரவில்லை. We do not spend time with the Holy Spirit of God. தேவன் சொல்லுகிறதை நம் வாழ்க்கையில் நாம் செய்யவில்லை. We are not following what God has said.
தேவன் நமக்குள்ள தான் இருக்காரு. God is inside us. கிறிஸ்து நமக்குள்ள தான் இருக்காரு. Jesus Christ is dwelling inside us. ஆனா அவரை நம்ம கண்டுக்கிறது இல்ல. But we don't even care about him. நம்முடைய சொந்த வேலைகளை நம்முடைய சொந்த இஷ்டமாய் செய்கிறோம். We do our own works in our own wish. அதனால தான் நம்ம எல்லா விதமான பிரச்சனைக்கு உள்ளாகிறோம். That is why we are facing lot of problems today. நீங்க ரோமர்ல இருக்கிற நிருபத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், நீங்க பாருங்க. If you see a verse in Romans, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். In Romans 8:15 we see, for you did not receive a spirit that makes you a slave again to fear, but you received the spirit of sonship, and by him we cry, Abba, Father. அப்ப தேவன் நம்முடைய தகப்பன். அப்ப அடிக்கடி அவரை நம்ம கூப்பிடணும். God is a father and we often need to call upon him. அவரே நம்ம தகப்பனா இருக்கும்போது அவரை நாம் அடிக்கடி கூப்பிடணும். Since the Lord is a father, we very often need to call upon him. சொல்லுங்க, உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளை நீங்க அடிக்கடி கூப்பிடுறீங்க. In your families you call your kids very often. உங்க பிள்ளைங்களும் உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்க. And even your kids call you father. ஆனா ஒரு நாளாவது தேவாதி தேவனை அப்பா என்று நீங்க கூப்பிடுற பழக்கம் இருக்கா? But do you have the practice of calling our holy father as a father? நீங்க கூப்பிடணும்னு தான் இங்க எழுதி இருக்கு. It is in this verse it is said that you need to call upon him as Abba, Father. அது ஒரு ஜெபத்துக்காக அல்ல, அது ஒரு உறவுக்காக கூப்பிடுறது. It is not calling upon for a prayer or a request, but it is to renew your relationship with him. ஒரு பாசத்துல அப்பா பிதாவே ன்னு கூப்பிடுறது. It is calling with much of love, calling upon him as Abba, Father. அந்த உறவு அதிகமாக தொடரும் பொழுது, When you continue in that relationship, அவர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். God will start to talk with you. இந்த ரோமர் 8:14 பாருங்க. In Romans 8:14 we see, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது. because those who are led by the Spirit of God are sons of God. அப்ப நடத்தப்படுவதுதான் முக்கியம். So being led by the Spirit is very important. ஆவியானவர் உள்ள இருக்கிறார். The Holy Spirit of God is inside us. இயேசு கிறிஸ்துவாய் உள்ள இருக்கிறார். Jesus as Christ is inside us. நம்மளை நடத்துறதுக்கு தான் அவர் வந்தார். He has come to lead us. பாருங்க, அவருடைய ரட்சிப்பு ஒரு பெரிய திட்டத்தில் அமைந்திருக்கிறது. His salvation is upon a very big plan. அது முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது முதலாவது காரியம். And the first thing in it is Jesus Christ coming to this world. மனிதனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தது இரண்டாவது காரியம். And living as a human being in this world is the second thing. அடுத்த திட்டம் சிலுவையிலே சென்ற நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தது. And the third plan is that shedding his blood on the cross and dying for us, for our salvation. அதன் பிறகு அவர் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காகவும் தேவனை சந்திப்பதற்காகவும் அவர் உயிரோடு எழுந்தார். And after that, to prove that he is the Lord and to meet the Lord, he resurrected. பிதா குமாரனை அனுப்பின அந்த திட்டம் பரிபூரணமாய் நிறைவேறியது. The Father sending his Son to this world was, the plan of it was completely fulfilled. ஆனால் இன்னும் ஒரு காரியம் அந்த திட்டத்தில் பேலன்ஸா மீதியாக இருக்கிறது. But there is one more thing, balance, that is not being fulfilled yet. அதை தான் நாம் சரியா புரிஞ்சுக்கணும். That is what we need to understand. அவர் உயிர்த்தெழுந்து பிதாவிட வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். After he resurrected, he is seated upon the right hand of the Father. நம்மை அவர் இந்த உலகத்திலே அனாதைகளாக விடவில்லை. And he has never left us as orphans in this world. நம்மை பழைய பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். He has saved us from our old sins. நம்மை அப்படியே விட்டுவிட அவர் விரும்பவில்லை. And he just hasn't left us like that. எனவே அவருடைய ரட்சிப்பின் திட்டம் முழுமையாக நிறைவேறத்தான், In order to complete and fulfill his plan of salvation, பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவன் மீண்டுமாக உலகத்திலே நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். the Father and the Lord who is in heaven has come inside us into our spirit to live with us. இந்த உலகத்திலே மனிதனாக இருந்த பொழுது அவர் எதையெல்லாம் செய்தாரோ, Whatever things that he did while he was a human being in this world, சுகம் தந்தார், பிசாசை திரட்டினார், விடுதலையாக்கினார். he healed people, he delivered people, he freed people from demons. ஆனால் அதை நமக்குள்ளிருந்து நம்மை வைத்து செய்ய அவர் வந்திருக்கிறார். But now he has come inside us to do those same things using us. நம்ம நல்லா இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். We need to very clearly understand the secret. அவர் உலகத்தில் இருந்த பொழுது சீஷர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக தேவனுடைய
ராஜ்யத்தை கொண்டு வந்தார். While he was in this world, he tried to build the kingdom of God through his disciples. ஆனால் இப்பொழுது உலகத்தை விட்டு போன அவர் மீண்டும் இந்த உலகத்தில் வந்து நமக்குள் வந்து தங்கி இருக்கிறார். But now after him leaving this world, he has come back and he is living inside us to do these things. எதற்காக அவர் இங்கே வரணும்? Why did he come here again? காரணம் நம்மோடு சேர்ந்து நமக்குள் இருந்து அவர் வாழுகிறது போல ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். The reason is he has come inside us to make us Christ-like and also to make us holy and to live a life like Jesus. அவர் இல்லாமல் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. Without him we cannot live a holy life. அவருடைய ஆவி இல்லாமல் நாம் பரிசுத்தமாய் முற்றிலும் வாழ முடியாது. Without his spirit inside us we can never ever live a holy life. அதனால தான் அவர் நமக்குள் உனக்குள் வந்து இருக்கிறார். That is why he has come inside you and me today. சகோதரனே, இந்த ரகசியம் புரிகிறதா? My beloved brother and sister, are you understanding this? அருமையான சபையாரே, இதை உங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடிகிறதா? My beloved church of God, are you clearly understanding this? இதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். If you understand this, really you will live a victorious life. அதற்கு தான் இந்த ரோமர் 8:13 இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். That is why he is saying another thing in Romans chapter 8:13. மாம்சத்தின்படி பிழைக்க கூடாது, பிழைத்தால் சாவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. For if you live according to the sinful nature, you will die. ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. But if by the Spirit you put to death the misdeeds of the body, you will live. நம்முடைய சரீரமே நமக்கு எதிரடியாக செயல்படுகிறது என்று ரோமர் 7ஆம் அதிகாரத்திலும் பார்த்திருக்கிறோம். In Romans 7 we have seen that our flesh always works against us. நம்முடைய அவயவங்கள் எப்பொழுதும் பாவ வல்லமையால் நம்மை பாவம் செய்ய துடிக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். We very well know that all the parts of our body have become slave to the power of the sin inside us. உலகத்திலிருந்து மாத்திரமல்ல, Not only from the world, பிசாசிலிருந்து மாத்திரமல்ல, not only from the demons. நமக்குள்ள இருக்கிற பாவ வல்லமையை ஜெயிக்கணுமே. அது எப்படி? We need to gain victory over the power of sin that is inside us. How to do it? அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். That is why the Holy Spirit of God is inside us. எனவே கண்ணாடியிலே காண்கிறது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். Just like seeing through a mirror, each and every day we need to stand before the Holy Spirit of God. அப்பொழுது அவருடைய வல்லமை நம்மேல் இறங்கும். Only then his glory will come upon us. அந்த மகிமையை நாம் அணிந்து கொள்ளுவோம். Only then we can wear on the glory of God. பரிசுத்தத்தில் முன்னேறுவோம். And we will progress in holiness. பாடுகள் வரும்பொழுது, When sufferings come, துன்பங்கள் வரும்பொழுது, when problems come, அவருடைய அபிஷேகத்துக்கு நாம் ஓடுவோம். we need to run to the anointing. அவருடைய அபிஷேகம் நம்மை நடத்தும். His anointing will lead us. அவருடைய வல்லமையினால் நம்முடைய இருதயம் பலப்படும். With his power and mightiness, our heart will be strengthened. அதற்காக தான் ஜெபத்திலே அவரோடு நாம் பார்க்க வேண்டும். That is why we need to spend time in prayer with him. வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். We need to read the Bible very often. இந்த வேத கற்பனைகள் நம்மை மறுரூபமாக்கும். Only these commandments of the Bible will renew and transform us. எந்த பிரச்சனையும் தாண்டி செல்ல இந்த சத்தியம் நமக்கு உதவி செய்யும். This truth and the word of God will help us to overcome any situation. அதனால தான் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. That is why the Bible very clearly states where the Spirit of God is, there is freedom. பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான் நாம் ஜெயம் எடுக்க முடியும். Only through Holy Spirit of God can we bring victory. கண்ணாடி போல அவர் முகத்தை காண நீங்கள் வாஞ்சியா இருங்கள். Just like looking at a mirror, we need to always look at our Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தாம் நம்மை மகிமையின் மேல் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். Only the Spirit of God can take us from glory to glory. நாம் ரட்சிக்கப்பட்டது ஒரு மகிமை. We being saved is a glory. நாம் பூரணராக்கப்படுவது அடுத்த மகிமை. And we becoming a complete person and a perfect person is another பரிசுத்தத்தில் glory. முன்னேறி செல்வது அடுத்த மகிமை. Progressing in holiness is another glory. பாடுகளில் முன்னேறி செல்வது அடுத்த மகிமை. Overcoming all the sufferings and problems is another glory. சத்தியத்தினால் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது அடுத்த மகிமை. Doing ministry by the word of God and saving others is another glory. கர்த்தருடைய சபை இணைந்து கர்த்தருக்காக செயல்படுவது ஆவியானவருடைய மகிமை. Joining with the church of God and doing ministry to God is another glory. அதைதான் கொரிந்தியர் 3:18 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. That is what is written in 1 Corinthians chapter 3 verses 18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பார்க்கிறது போல காணணும்.
And we who with unveiled faces all reflect the Lord's glory are being transformed into his likeness with ever increasing glory which comes from the Lord who is the Spirit. அதற்கு மிக தேவை நாம் சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். And for that we need to sustain in the church of God. ஊழியர் கொடுக்கிற சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய We வேண்டும். need to obey to the teachings of the minister of God. ஒவ்வொரு கற்பனைகளையும் நாம் ஆவியானுடைய துணையால் கடைபிடித்து வளர வேண்டும். Each and every commandment of the Bible should be followed with the help of the Holy Spirit. நம்முடைய குணங்கள் மாறும். And definitely all our characters will change. நம்முடைய பேச்சு மாறும். Our speech will change. நம்முடைய செயல்பாடுகள் மாறும். Our deeds will change. கர்த்தருடைய மகிமை நம்மேல் இறங்க ஆரம்பிக்கும். And God's glory will start to come upon us. மோசே முகம் எப்படி தேவனால் மாறினதோ, Just like how the face of Moses changed like God's face, கிறிஸ்துவனுடைய அறிவாகிய ஒளி இந்த ஒளி நம்முடைய சுபாவத்தை மாற்றும். just like that the glory of Jesus Christ will come upon us to change us. கிறிஸ்துவுக்குள்ளே அனந்த ஞானம் இருக்கிறது. God has a whole lot of wisdom. எவ்வளவு அதிகமாய் நாம் வேதத்தை தியானிக்கிறோமோ, How much ever we start to meditate the word of God, எவ்வளவு அதிகமாய் இந்த வேத வசனத்தை கடைபிடிக்க உங்களை விட்டு கொடுக்கிறீர்களோ, how much ever you give up to follow the word of God, அந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய அறிவாகிய மகிமை நம்மேல் இறங்கும். that much the glory and the wisdom of God will come upon us. கிறிஸ்துவை போல சிந்திக்க ஆரம்பிப்போம். We will start to think like Jesus. கிறிஸ்துவை போல ஊழியம் செய்ய We ஆரம்பிப்போம். will start to minister like Jesus. கிறிஸ்துவை போல எல்லாரையும் நேசிக்க We ஆரம்பிப்போம். will start to love one and all just like Jesus did. கிறிஸ்துவின் அன்பினால் நாம் நிறையப்பட்டிருப்போம். We will be filled with the love of God. காரணம் ஆவியானவர் நம்மை மகிமையின் மேல் மகிமைக்கு கொண்டு போவார். The reason is the Holy Spirit of God will take us from glory to glory. கர்த்தருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளும். God's glory will completely cover us. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, reflecting the Lord's glory are being transformed into his likeness with ever increasing glory which comes from the Lord who is the Spirit. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? Did you listen to it carefully? அவருடைய மகிமை, His glory ஆவியானுடைய சாயல், and the image of the Spirit, பிதாவினுடைய குணாதிசயங்கள், the characters of the Father, இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள், characters of Jesus, எல்லாமே இந்த வேதத்தில் இருக்கு. everything is inside this Bible. இவை எல்லாமே நம்மை படிப்படியாக மாற்றிக்கொண்டே இருக்கும். Each and everything from this will start to change us step by step. நம்முடைய ஆத்துமா இந்த வேதத்தினால் மறுரூபப்படும். And our soul will be transformed by this Bible. நாம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்போம். We will live a living testimony for Jesus. இப்ப ஜனங்களுக்கு நம்ம கண்ணாடியா மாறிடுவோம். And now we will become the mirror to the people of this world. இப்போ ஜனங்கள் தேவனை பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. Now there is no need for people to look at God. மோசே முகத்தை எப்படி ஜனங்கள் பார்த்தார்களோ, Just like how when people saw the face of Moses, இப்பொழுது சாட்சியாய் வாழுகிற உன் முகத்தை பார்க்க ஜனங்கள் ஓடி வருவார்கள். people will run to look at the face of you who is living a living testimony. இப்பொழுது தேவனிடம் போவதற்கு முன்பாக Now before going to God, உங்களை பார்க்க வருவாங்க. they will come to see you. காரணம் அந்த கண்ணாடி அங்க இருக்கிற மகிமை நமக்குள்ளே அது பிரகாசிக்கிறது. The reason is you will be the reflection of the glory of God. இந்த சத்தியத்தின் மூலமாய் நம்ம வாழ்க்கை மாறும்பொழுது, When your life changes according to this word, தேவனை பார்க்கிறதுக்கு முன்பு அவர்கள் உங்களை பார்க்கும்படி வருவார்கள். and people will run to you before seeing God, they will come to see you. நம்மளை பார்க்கும்போது அவர் சொல்றார், எவ்வளவு அருமையா இருக்காங்க. When they see you, they will say how lovely they are. இயேசு போலவே இருக்காங்களே, They look just like Jesus. அவர் போலவே பேசுறாங்களே, They talk just like Jesus. அவரை மாதிரியே இருக்காங்களே. They are just like him. அவரை தேடுவதற்கு பதிலாய் உங்களை தேடுவார்கள். Instead of searching him, they will search for you. இதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. This is a life that is a testimony. இதைதான் சபை நமக்கு சொல்லித் தரும். This is what the church teaches you. இதற்காக தான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்தார். And God established church only for this. நம்முடைய சுபாவங்கள் கிறிஸ்துவை போல மாறுவதற்காக தான் ஊழியங்களை ஸ்தாபித்தார். And ministries were established for us to become Christ-like. புத்தியுள்ள கன்னிகையாய் நாம் மாறலாமா? Like the wise ladies, will you become like that? புத்தியுள்ள கன்னிகையாய் எப்பொழுதுமே ஆவியிலே நிரம்பிய வாழ்க்கை வாழலாமா? Will you live a life that is continuously in the presence of God? கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். God is in spirit. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. Wherever the spirit of God is, there is freedom and liberty. சகோதரனே சகோதரியே, உங்க வீட்டிலே ஆவியானவர் தங்கி இருக்கிறார். Brother and sister, is the Holy Spirit of God living in your house? உங்களுக்குள்ளே அவர் வாழுகிறார். He is dwelling inside you. நீங்கள் நடமாடுகிற தேவனுடைய ஆலயம். You are a mobile temple of God.
உங்களை வைத்துதான் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். God wishes to do wonders and miracles through you. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. You don't think that I don't know anything. எனக்கு நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா நினைக்காதீங்க. Don't think that if I pray will God hear it. கர்த்தர் உனக்குள் இருக்கிறார். God is inside you. உனக்காக இருக்கிறார். He is for you. உன்னை மறுரூபப்படுத்த வந்திருக்கிறார். He has come to transform you. அந்த தேவனோடு நீ பேச ஆரம்பிக்க வேண்டும். You need to start to communicate with him. அந்த கண்ணாடியை தினந்தோறும் பார்க்க ஆரம்பிக்கணும். You need to start looking at the mirror. ஆவியானவருடைய மகிமையை தினந்தோறும் பார்க்க வேண்டும். You need to start looking upon the glory of Holy Spirit of God. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நாம் இசைந்து வாழ்வோமா? Each and every day let us start to fellowship and live with the Lord. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருக்க உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுக்கிறீங்களா? Are you ready to surrender yourself to live a life with Jesus each and every day? இதுவரை அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். Till now you may not have that type of experience. ஆனால் நீங்கள் ஆவியானோடு சேர்ந்து மறுரூபப்பட வேண்டும். But you need to transform yourself with ஆவியானவரும் Holy Spirit. சத்தியமும் இல்லாமல் நாம் மறுரூபப்பட முடியாது. Without Holy Spirit of God and the Word of God you can never be transformed. ஆவியானவருடைய சபை இல்லாமல் நாம் மறுரூபப்பட முடியாது. Without the church of the Holy Spirit of God you can never be transformed. நீங்கள் अनेक ஊழியங்களுக்கு போகலாம். You may go to so many ministries. ஆனால் ஊழியங்கள் உங்களை நிச்சயமாய் மறுரூபப்படுத்தாது. But definitely these ministries will never transform you. நீங்கள் இருக்கிற சபை ஊழியர்கள் அந்த கண்காணிகள் மாத்திரம்தான் உங்களை மறுரூபப்படுத்த முடியும். Only your church and your minister and your overseer can transform you. ஊழியங்களுக்கு சென்று நிறைய சத்தியங்களை கற்றுக்கொள்வது நல்லது. It is good for you to go to so many ministries and learn so many teachings. ஆனால் உங்களை மறுரூபப்படுத்துகிற சபையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். But you need to sustain in your own church where you will be transformed. சபை என்பது உங்களை வளர்க்கிற சொந்த குடும்பம். Church is the place which is your own family. அந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே ஆவிக்குரிய தகப்பனாரோடு இணைந்து அந்த ஊழியத்தில் நிலைத்திருந்து தான் வளர முடியும். And only if you sustain in the church which is your own spiritual family and only under your spiritual father will you be transformed. சபையிலே தான் உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள். Only in the church will they teach you the Bible. அங்கே தான் உங்க ஜெபத்தை எப்படி செய்வது என்று சொல்லிக் கொடுப்பார்கள். Only there they will teach you how to pray. நீங்கள் எப்படி தவறுகிறீர்கள் என்பதை கண்காணிப்பார்கள். Only there they will oversee you upon your mistakes. சபைக்கும் சத்தியத்தும் உங்களை நிச்சயமாய் விட்டு கொடுக்கணும். You should definitely give up to the church and its teachings. நம்முடைய வேலை சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது. Our duty is for us to obey the word of God. ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். Holy Spirit of God will transform you. நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கலாமா? Shall we all submit ourselves? புத்தியுள்ள கன்னிகையாய் நாம் மாறலாமா? Just like a wise bride, will you become like that? மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் புத்தியுள்ள கன்னிகையை பார்த்திருக்கிறீர்களே? You have seen about the wise women in Matthew chapter 25. அங்கே 5 பேர் புத்தியுள்ளவளா இருக்காங்க. We see that 5 women were wise 5 பேருக்கு புத்தி இல்ல. and 5 were fools. எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான். But they all were saved. ஆனால் கர்த்தருக்காக அவர்கள் வாழவில்லை. But they did not live a life for God. ரட்சிக்கப்பட்டவர்கள் தனக்காக தன் குடும்பத்துக்காக தன்னுடைய தேவைகளுக்காக கர்த்தரிடம் வருகிறார்கள். The people who were saved, they were living a selfish life only for them and their families, and they came to God for themselves. ஆனால் அவர்கள் மனம் மறுரூபமடையும்படி அந்த ஆவியான கண்ணாடியை பார்க்க வருவதில்லை. But they never come to look at the mirror to see the glory of God and to be transformed. ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகளோ ஆவியிலே நிரம்பி வாழ்கிறார்கள். But those wise women, they are filled with the glory of God. தங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்பை மாத்திரமல்ல தங்கள் பாத்திரங்களிலும் அவர்கள் எண்ணெயை வைத்திருக்கிறார்கள். Not only having salvation in their heart, but they have the oil in their hand. தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் என்றால் என்ன? தங்கள் ஆத்துமாவிலே கர்த்தருடைய ஆவியினாலும் நடத்துதினாலும் நிரம்பி இருக்கிறார்கள். What is the meaning of having oil in the vessel? It means they are being filled with the Spirit of God. எனவேதான் அவர் கர்த்தருடைய வருகைக்கு தயாராக வாழ்கிறார்கள். That is why they are living a life which is prepared for the coming of the Lord. நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு தயாராக வாழ்கிறீர்களா? Are you living a life that is prepared for the coming of God? அல்லது ஏதோ எனக்கு தேவை என்று கர்த்தரிடம் தேவைகளுக்காக உங்கள் குடும்ப தேவைகளுக்காக வருகிறீர்களா? Or are you coming to God for your own needs, for your family? புத்தி இல்லாத கன்னிகையாய் சபையிலே வாழ வேண்டாம். Do not live a life like those foolish women in the church. இப்பொழுது நாம் கர்த்தருடைய ஆவியானவரை நோக்கி நாம் பாடி ஆவியானவரே என்னை மறுரூபப்படுத்துங்க என்று கேட்கலாமா? Now let us sing and call upon the Holy Spirit of God to transform us. என்னை ஒரு புத்தியுள்ள கன்னிகையாய் மாற்றுங்க என்று கேட்கலாமா? Now let us ask him to change us like the wise women. இதோ அந்த மகிமையின் கண்ணாடி
புத்தியுள்ள கன்னிகையாய் என்னை மாற்றும். Now that glorious mirror will change me and transform me into the wise. அந்த மகிமையுள்ள ஆவியானோட ஆவியினாலே நாம் மறுரூபப்பட முடியும். That glorious spirit of God will come and transform me. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உருமாற்ற தயாராக இருக்கிறார். The Holy Spirit of God is ready to transform us. புத்தியுள்ள கன்னிகையே என்ற ஒரு பாடலை பாட நான் வாஞ்சிக்கிறேன். Now I'm going to sing a song about the wise women. அநேக பாடல்களை நான் இந்த ஊழியத்துக்கு வந்தபோது எழுதியிருக்கிறேன். When I came to ministry, I have written so many songs. மணவாட்டிகளை தயார் பண்ணும்படி நான் சிந்தித்திருந்த வேளையிலே கர்த்தர் எனக்கு இந்த பாடலை தந்தார். But when I was thinking about preparing the brides for Jesus Christ, God gave me this song. பல சபைகளிலே விரும்பி இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். In so many churches, people are singing this song. இந்த நாளிலும் இந்த பாடலை உங்களுக்கு முன்பு பாட நான் வாஞ்சிக்கிறேன். Even today, I'm eager to sing this song before you. புத்தியுள்ள கன்னிகையே, புத்தியுள்ள கன்னிகையா, ஆயத்தப்படு சபையே, மணவாளன் வருகையிலே மணவாட்டி ஆயத்தமா, கிருபை காலம் முடியும் நேரம் இது, கிருபை காலம் முடியும் நேரம் இது, புத்தியுள்ள கன்னிகையா, ஆயத்தப்படு சபையே, மணவாளன் வருகையிலே மணவாட்டி ஆயத்தமா, கிருபை காலம் முடியும் நேரம் இது, கிருபையின் காலம் முடியும் நேரம் இது. நீ வாழுகிற கடைசி காலம் இது. You are living in the end days. இந்த ராத்திரி கூட கர்த்தர் வரலாம். God might come even tonight. அவர் வருவார் என்றால் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். If he comes today, are you living a life that is ready to go with him? இல்லை என்றால் நாம் நிச்சயம் கைவிடப்படுவோம். If not, we will surely be left back. கைவிடப்பட்ட நிலை உனக்கு வேண்டாம், கதவு அடைத்த பின் கதறிடவும் வேண்டாம். கைவிடப்பட்ட நிலை உனக்கு வேண்டாம், கதவு அடைத்த பின் கதறிடவும் வேண்டாம், கிருபையின் காலம் இது, மனமே மனம் திரும்பு, கிருபையின் காலம் இது, ஜனமே மனம் திரும்பு, புத்தியுள்ள கன்னிகையா, ஆயத்தப்படு சபையே, மணவாளன் வருகையிலே மணவாட்டி ஆயத்தமா, கிருபை காலம் முடியும் நேரம் இது, கிருபை காலம் முடியும் நேரம் இது. கொடூரமான காலத்தில் நீ வாழ்ந்திருக்கிறாய். You are living in terrible days. எந்த நேரத்தினாலும் மரணம் வரலாம். You might meet death anytime. எந்த நேரத்தில் வேணுமானாலும் கர்த்தர் வரலாம். Anytime God may come. நம்மை நாம் பாதுகாத்து ரட்சிப்பில் முன்னேறுவோம். We need to secure ourselves and progress in our salvation. நோவாவின் கால பாவ
கொடூரம் நிறைவேறுது இன்று மனமே நீ உணர்வாய். நோவாவின் கால பாவ கொடூரம் நிறைவேறுது இன்று மகனே நீ உணர்வாய். மாயை உலகத்திலே மயங்காதே மனம் திரும்பு. இந்த மாயை உலகத்திலே மயங்காதே மனம் திரும்பு. புத்தியுள்ள கன்னிகையா ஆயத்தப்படு சபையே. மணவாளன் வருகையிலே மணவாட்டியாய தமா. கிருபை காலம் முடியும் நேரம் இது. கிருபை காலம் முடியும் நேரம் இது. கிருபையின் காலம் முடிய போகிறது. Time of grace is going to end. அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. And the reign of the Antichrist is going to come. எல்லா விதமான ஆயத்தமும் நடந்து விட்டது. Every preparation has started. இந்த நேரத்திலே உன் மனதை நீ கல்லாக்கி கொண்டால் நீ கைவிடப்படுவாய். And you, if you're going to have a stone heart, then you are going to be left back. Church of God. இந்த நேரத்திலே நீ எழும்பவில்லை என்றால் நீ கைவிடப்படுவாய். If you don't rise up now, then you will surely be left back. இது ஒரு கிருபையின் காலம். This is the grace. கதவு அடைத்த பின்பு உன்னால் வரவே முடியாது. After the doors are locked, then you can never come in. ஒப்புக்கொடுப்பாயா? Will you surrender yourself? இதோ இந்த நிகழ்ச்சியை காண்கிறவர்களே உங்கள் இருதயத்தை வருகைக்கு ஒப்புக்கொடுப்பீர்களா? People watching this right now, will you please surrender yourself? கிருபையின் காலத்துக்குள்ளே நாம் கர்த்தரண்டே ஓடி வருவோம். At this time of grace, run to Jesus Christ. இந்த கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்களுக்குள்ளே சபைக்கும் சத்தியத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். In these given days, submit your lives for Church of God. இந்த பொல்லாத மாயை உலகத்தை நாம் பின்பற்றாதபடி வேறு பிரிந்திருப்போம். Do not fall for this fake world, but கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். God is in spirit. கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். He is inside us. கர்த்தர் சத்தியமாய் இருக்கிறார். God is the truth. கர்த்தர் சபையில் இருக்கிறார். God is in the church. கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். God is inside you. கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். God is inside us. நம்மை ஆயத்தப்படுத்த வருகிறார். He has come to prepare us. ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக்கொடுப்பாயா? Surrender yourself to the Holy Spirit of God who will prepare you. ஆயத்தப்படுத்துகிற ஊழியக்காரருக்கு உன்னை ஒப்புக்கொடுப்பாயா? Will you surrender yourself under the minister of God who is ready to prepare you? ஆயத்தப்படுத்துகிற சபைக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? Will you dedicate yourself to the church that is preparing you? இதோ கர்த்தர் வருகிறார். God is going to come soon. இதோ கர்த்தர் வருகிறார். God is going to come soon. மத்திய ஆகாயத்துக்கு புறப்பட்டு நாம் பறக்க வேண்டும். We need to fly to the mid of the sky. அவர் வருகையிலே கண்ணிமை பொழுதிலே நாம் மறுரூபம் ஆவோம். In the wink of an eye we will become transformed. அவர் வருகையை நீ விசுவசித்தால், If you believe the coming of God, அவர் வருகைக்காக வாழ்வாய். you will live a life for the coming. அவர் வருவார் என்று விசுவசிங்க. Believe that God is going to come soon. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். God will transform you. ஆவியானவர் பலப்படுத்துவார். Holy Spirit of God will strengthen you. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We are blessing you right now. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God will bless you. ஆமென். Amen. ஆமென். His Grace Music International Media Production presents Word and Worship by Jesus Christ Coming Soon Ministries. Being a reputed music director in South Indian cinema, Brother Mahakumar was touched by the love of God and he accepted Jesus Christ as his Lord and Savior. He gave up his career and started to serve his calling through JCCS Ministries. Obey the word of God and repent. Jesus Christ is coming soon. Be Prepared and Prepare Others is the TV program conducted by Brother Mahakumar in Tamil language, which is also translated in English. To contact us, call 98411-80885, 9962850502. Jesus Christ is coming soon. God bless you.